Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு அப்டேட் கொடுக்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ அழுதிங்கன்ற மாதிரிலாம் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி உங்களை ஒரு எக்ஸைட்மெண்ட்டே ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கோ, இதை விட ஒரு 100 மடங்கு விஷயங்களை வந்து ஒரு படத்தில் வச்சிருக்காரு. ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, நாளை திருப்பு விஜயை கொண்டு வந்து அவங்க நிற்க வச்சாங்க பாருங்க. ஒரு தளபதி ரசிகனா எங்களுக்கு வந்து ஒரு அந்த முகம் என்பது வந்து எங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட். எந்த முகத்தை நீங்க பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்களோ அந்த முகத்தை 26ல் கொண்டாட வச்சான் பாரு என் தலைவன். 8 இன்டர்நேஷனல் மிஷன்ஸ் முடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது ஒரு மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைலில் வந்துட்டு இந்த படம் இருக்க போகுது. மேக் பண்ணதே அப்படிதான் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபேன்ஸை திருப்திப்படுத்தணும். அது படுத்திருச்சுனாலே வந்து அந்த படம் வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் கொடுக்கும். இது இல்லைனா கூட தளபதி படத்துக்கு இது தேவையில்லைன்னு வச்சிங்களேன். அவர் முகத்துக்காகவே தேட்டருக்கு லட்சக்கணக்கான பேர் வரப்போகிறான். உங்களுக்கு அவரோட சுமார் படங்களே வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் 100 crores மேலே வந்து கிராஸ் பண்ணுதுன்னும் போது, தெலுங்கு வெர்ஷன்லையும் ஹிந்தி வெர்ஷன்லையும் அந்த ஃபினிஷிங் வந்து மருதமலை வராமல் வேற ஒன்று வரும். அதில் அந்த மிஷன் இம்பாசிபிளோட பிஜிஎம்லாம் தளபதியே ஹம் பண்ணியிருப்பார். அதெல்லாம் வந்து ஸ்டைலிஷாக காட்டியிருக்காரு. ஆடியோ லான்ச் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு கேட்கும்போது வந்துட்டு அவங்க அர்ச்சனா அவங்க சொன்னாங்க வந்துட்டு இப்போதைக்கு அது கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓகே, கோட்டுக்கு நீங்கள் ஆடியோ லான்ச் வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ ஏறக்கூடிய மேடைகள் எல்லாமே சினிமா மேடையாக இருக்காது, அரசியல் மேடையாக இருக்கும். கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது ரொம்ப பல மாதங்களாகவே அனௌன்ஸ்மெண்ட் வந்தது வந்து நம்ம காத்திருந்த ஒரு விஷயம். அதோட ட்ரெய்லர் வந்துருச்சு, பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா? இல்லை நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இதுதான் எல்லாரோட டாக்கம், இதுதான் எல்லாரோட விமர்சனமாகவும் இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸோட ஒப்பீனியனும் இதுவாக தான் இருக்குது. நாங்கள் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாள். ஏன்னா கடந்த 2 மாதமாகவே வந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்து நெகட்டிவாகவே பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி பல பேட்டிகளை என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில் கூட நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். டேய் ட்ரைலர் வரட்டும், வரலாம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு வந்த ஒரு விஷயம் தான். இன்றைக்கி அதை நடந்திருக்கு. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தானே. ஏன்னா ஒரு தளபதி விஜய் மாதிரி ஒரு நடிகர் வந்து உள்ளே வராருன்னும் போது வெங்கட் பிரபு அதை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நமக்கு தெரியும். அதுவும் வித்தியாசமான ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும், ரெகுலர் டெம்ப்ளேட்குள்ளே இல்லாமல் வேற ஒரு விஷயமா கொடுக்கணும் ஒரு பிளான் பண்ணி பயங்கரமாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒரு சிலர் வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, லுக்கு சரியில்லைனா நெகட்டிவிட்டியாக பரப்பிட்டு இருந்தாங்க. நான் தெளிவாக சொன்னது தான், இருங்க ட்ரைலர் வரட்டும், நீங்கள் எதிர்பார்க்குற ஹைப் வரும்னு சொன்னேன். எதிர்பார்த்த மாதிரியே ட்ரைலர் வந்து ரசிகர்களாக எங்களுக்கும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு. எல்லாரும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு அப்டேட் கொடுக்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ அழுதிங்கன்ற மாதிரிலாம் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமா ஃப்ரீஸ் பண்ணி பார்த்து டீகோட் பண்ணுறது, இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்ற ஒரு உரையாடலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த ட்ரைலரு. ஒரு ஹெல்த்தியான ஒரு டிபேக்டாகவும் போயிட்டு இருக்கு. இந்த கதையாக இருக்கும், அந்த கதையாக இருக்கும், இத்தனை விஜய் அத்தனை விஜய்ன்ற மாதிரிலாம் ஒரு பரபரப்பாக இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒரு கிரியேட்டருக்கு இதுதானே முக்கியம். அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி பிளானிங்கோட ஃபேன்ஸுக்கு எது பிடிக்கும், எதை வச்சு அவங்க இன்னும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் பார்த்து அந்த மருதமலை மாமணியை பாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த இனிமே குடிக்கக்கூடாதுன்ற மாதிரி டைலாக்கு, அவருக்கான சிக்னேச்சருக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு ஃபன்னு, ஒரு ஆக்ஷன்லாம் வந்து பயங்கரமாக அந்த ட்ரைலரில் ஒரு பேக்கேஜிங்காக கொடுத்துருக்காரு. ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. பட் இதை தாண்டி பல விஷயங்கள் ஒரு படத்தில் வச்சுருக்காரு நான் நம்புகிறேன். நான் கேள்விப்பட்டதை வச்சு சொல்கிறேன். இது எப்படி உங்களை ஒரு எக்ஸைட்மெண்ட்டே ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கோ, இதை விட ஒரு 100 மடங்கு விஷயங்களை வந்து ஒரு படத்தில் வச்சுருக்காரு. படமாக பார்க்கும்போது இன்னும் ஃபேன்ஸ் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். இது ஒரு எப்படி சொல்கிற, தலைவாழை போட்டு ஒரு படையல், ஒரு விருந்து வச்ச மாதிரி தான் இருக்குது தளபதி ரசிகர்களாக எங்களுக்கும் பொதுமக்களுக்கும். இன்னொருத்தர் வந்து சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சி தானே. அண்ட் இப்போ வந்துட்டு மக்கள்கிட்ட கேட்கும்போது வந்துட்டு இந்த விஎஃப்எக்ஸ், அதாவது வந்துட்டு டிஏஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சில பேர் நோட்டீஸே பண்ண முடியல. ரொம்பவே தெளிவாக நார்மலாக இருந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சில பேருக்கு வந்துட்டு இல்லை இன்னமுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்கிற மாதிரி மிக்ஸ்ட் ஒப்பீனியனும் வந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு என்னதான் இருந்தாலுமே வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு அந்த இடத்துல போய் நின்று அதுக்கு ஒரு மெனக்கெடல் கண்டிப்பாக இருந்திருக்குல்ல சார். ஸோ அதுக்கு வந்துட்டு அவர் எவ்வளோ மெனக்கெடல் பட்டிருப்பாரு, அது எவ்வளோ பெரிய அவுட்புட் கொடுத்துருக்குறது, அவர் எவ்வளோ மெனக்கெட்டிருப்பாருன்னு சொல்லி கொஞ்சம் பேசலாம். இல்லை இப்போ என்னென்னா, அந்த லுக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க படத்தோட ஃபஸ்ட்டு ஷெடியூலே அவங்க யூஎஸ்ல தான் பிளான் பண்ணாங்க.
இந்த லுக்கை நாங்கள் வந்து அவர் டிரெக்டராக வந்து அவருக்கு ஒரு விஷயம் இருந்தது. அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து ஒரு டீனேஜ் ஒரு 20-25 வயசு பையனா வந்து விஜயை காட்டணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? அவர் மீசிய தாடி எடுத்துகிட்டு வந்து நின்னாலே அவர் எங்கே தான் இருக்காருன்னு வேறு விஷயம் வச்சிங்களேன். 50 வயசுன்னு சொன்னால் ஒரு பையன் நம்ப மாட்டான். அதெல்லாம் இருந்தாலும் இன்னும் எங்கே நம்ம காட்டணும், அந்த நாளைய தீர்ப்பு விஜயை நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் போது அதுக்கான சில மெனக்கடல்கள்லாம் இருக்குது. அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துவோன்ற மாதிரிலாம் அவங்க போய் அதை ஒர்க் பண்ணாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்தது. அந்த பர்த்டேக்காக ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க இல்லையா, என்ன இது லுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்தது. இல்லை அதை நாங்கள் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை, இன்னும் அதுக்கான ஒர்க்கு போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பார்க்கு பாடல் வரும்போது வந்து அதனோட விமர்சனம் இன்னும் அதிகமாச்சு. இல்லை இது விஜய் முகம் மாதிரியே தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்சம் இங்கெல்லாம் வந்து அப்படியே அமர்ந்து போயிருக்கு, ஒல்லியா இருக்க மாதிரி இருக்குலாம் சொன்னாங்க. அதை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லையும் பார்த்தாங்க, வெங்கட் பிரபு சார் டீமும் பார்த்து அதை வந்து அந்த விமர்சனத்தை அவங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்போ நீங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அதை ரீஒர்க் பண்ணி அதை வந்து அவங்க எல்லாத்தையும் மாற்றி அதை பயங்கரமாக கொண்டு வந்து அதை இப்போ அந்த நெகட்டிவ் பற்றியெல்லாம் யாரும் பேசலை. அடடா நல்லா இருக்கே லுக்கு, அந்த ஸ்பார்க்கு பாடலை பார்த்ததுக்கும் இப்போ இதில் பார்க்கறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லா இருக்கே, இதுதான் படத்தில் வரப்போகுதுன்றதையும் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து தெளிவாக அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டாரு. எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, நாளைய தீர்ப்பு விஜயை கொண்டு வந்து அவங்க நிற்க வச்சாங்க பாருங்க. அதில் வந்து எல்லா ஃபேன்ஸும் வந்து பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்க. எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை டக்குன்னு, எங்களுக்கு ஆல்ரெடி அந்த ட்ரைலர் பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன், ஒரு சில சர்ப்ரைஸ்லாம் வைக்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன். பட் அதை தாண்டி நாளைய தீர்ப்பு விஜய் அவங்க முன்னாடி வந்து கண்ணு முன்னாடி காட்டும் போது ஒரு தளபதி ரசிகனா எங்களுக்கு வந்து ஒரு அந்த முகம் என்பது வந்து எங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட். எந்த முகத்தை நீங்க பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்களோ அந்த முகத்தை 26ல கொண்டாட வச்சான் பாரு என் தலைவன். அதை வந்து ஒரு தளபதி ரசிகனா எனக்கும் சரி எல்லாருக்கும் சரி ஒரு எமோஷனல் கனெக்ட். அதை வந்து ரொம்ப பிரில்லியண்டா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒர்க்கை வந்து வெங்கட் பிரபு ரொம்ப பிரில்லியண்டா பண்ணியிருந்தாங்க. இவங்க சோகால் சொல்லக்கூடிய அந்த ஹைப்பு, அந்த நெகட்டிவிட்டிலாம் எல்லாமே மறைஞ்சி இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு போனதுக்கு முக்கிய காரணம் அந்த ட்ரைலர். அந்த லுக்க வாய்ஸ் வந்து அதை சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை ட்ரைலர்ல பார்க்கும்போது நல்ல பர்ஃபெக்டா வந்திருக்கு. இன்னும் படமா பார்க்கும்போது இன்னும் மச் பெட்டரா அதை வந்திருக்குன்ற மாதிரி வெங்கட் பிரபு டீம்னு சொல்றாங்க. நான் கேள்விப்பட்டதில் அந்த லுக் வாய்ஸ் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட். அதுவும் இல்லாமல் 3 வேரியேஷனாக காட்டுறாரு. ஏன்னா ஒரு ஓல்டேஜ் விஜயா ஒருத்தர் காட்டுறாங்க, அந்த ராயப்பன் லுக்கில் ஒருத்தர் காட்டுறாங்க. என்ன சார் வயசாகி போயிடுச்சா, சிங்கம் தான்ற மாதிரி சில டைலாக்லாம் வருது. அப்புறம் கொஞ்சம் மிடில் ஏஜ், ஒரு 40-45 ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஏஜ் விஜயும் காட்டுறாங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக டீனேஜ் விஜயும் கேரக்டரும் 2-3 லுக்கு வருதுன்னும் போது ஒரு இன்னும் நீங்கள் எதிர்பார்க்காத இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம இந்த ட்ரைலரில் ரிவீல் பண்ணிட்டோம்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காதுன்றதுனால 5ஆம் தேதி பாருங்க. இது ஒன்றுமே கிடையாது, இதை விட இன்னொரு மாசான விஷயமும் அந்த படத்தில் இருக்குது. பார்க்கும்போது நீங்கள் பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணுவீங்க நிச்சயமா. அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ 3 லுக் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு யங்காக இருக்க தளபதிக்கும் ஓல்டாக இருக்க தளபதிக்குமே ஒரு கிளாஷ், ஒரு ஃபைட் இருக்க மாதிரி அதுதான் டீகோட் பண்ணியிருக்காங்களே ட்ரைலர்லேயே. வந்து இப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு கம்மி பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஷார்ட் பை ஷார்ட் வந்து டீகோட் பண்ணிட்டு இப்போ யூடியூப்ல தமிழ்லேயே அதான ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ அதுவான்னு ஒரு உரையாடலை கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு எப்படி சொல்றது, இந்த ட்ரைலரை பார்த்துட்டு ஒரு 10 பேர் கதை எழுத ஆரம்பிச்சிட்டான். இப்போவே இந்த கதையாக இருக்குமா அந்த கதையாக இருக்குமாலாம் இப்போ ஒரு ஸ்க்ரீன் பிளே இவங்களே எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன். அது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு படத்துக்கு வந்து அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமாகவும் நான் பார்க்குறேன். அதை வந்து எங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான டிபேட் தான். ஆனால் நீங்கள் ட்ரைலரில் பார்த்தது வேற, படம் பார்க்க போகிறது வேற. அது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அது ஒரு ஃபேன்ஸ் ஆஸ்பெக்டில் ஒரு டைரக்டராக என்ன பண்ணால் ஃபேன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா வந்து தொடர்ந்து நெகட்டிவ் போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அதை மாற்றணும், என்ன செய்யலான்றதெல்லாம் பார்த்து தயாரிப்பாளர் சைட்லையும், ஏன்னா தயாரிப்பாளர் மிகப்பெரிய தளபதி ரசிகைன்றதெல்லாம் அர்ச்சனா மேடம் வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு தளபதி ரசிகைன்றதெல்லாம் தெரியும். அந்த ப்ரெஸ் மீட்லேயே அவர் சொல்லியிருப்பார் வெங்கட் பிரபு அவர்கள். அது ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்துணும்ல. ஒரு தயாரிப்பாளரை தாண்டி ஒரு ரசிகையாக வந்து அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கா, அது பிடிச்சிருந்தா அது ஹிட்டு. ஏன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணு, நானே ஒரு தளபதி ரசிகை, அப்புறம் தான் ஏன் தயாரிப்பாளர்ன்றதெல்லாம் அவங்கள தாண்டி வரும்போது இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க அவுட்புட்டு நல்லா வந்திருக்கு. தளபதியும் படம் பார்த்துட்டாரு, யூனிட்டில் இருக்கவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. படம் ரொம்ப ஹாப்பி. தளபதி இது வரைக்கும் இதுக்கு முந்தின படம் எந்த படத்துக்குமே வந்து அவர் இந்த அளவுக்கு சொன்னதே கிடையாது. இந்த படத்தை பொறுத்தவரை அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதாகவும் படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதாகவும் அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். பர்சனலாகவும் நான் கேட்டதுனால எனக்கு தெரியும். அவர் தளபதி படம் பார்த்துட்டு அவர் நல்லா இருக்குன்னு சொன்னதா ரொம்ப நெருக்கமான சோர்ஸில் தான் நான் கேள்விப்பட்டேன். அதனால வந்து அவருக்கு பிடிச்சிருக்குனாலே எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அந்த அவுட்புட் எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது நீங்கள் பாருங்கள். மிகப்பெரிய சர்ப்ரைஸ்லாம் வந்து உங்களுக்கு படத்தில் இருக்குது. நம்ம ஒன்று நினச்சிருக்கோம், ஓ இதுதான் போல இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா, அது கிடையாது ராஜா, நான் உனக்கு வேற ஒன்று காட்டுறேன் பாருன்றத மாதிரிலாம் சில ஒர்க்கை வெங்கட் பிரபு அவர்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் அதாவது வந்துட்டு கோட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டு கோட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து 68 இன்டர்நேஷனல் மிஷன்ஸ் முடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைலில் வந்துட்டு இந்த படம் இருக்க போகுது. மேக் பண்ணதே அப்படி தான் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு ஃபேன்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக தான். அந்த மருதமலை மாமணிய கான்செப்ட் இருக்கட்டும், இந்த 68 மிஷின், ஏன்னா 68வது படம்ன்றதுனால அதெல்லாம் ஒரு ஃபேன்ஸாக ஒரு ஃபேனாக பார்த்து அதெல்லாம், ஏன்னா 68 படம் சக்ஸஸ்ஃபுல்லாக
அவர் ஜெயிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்ற மாதிரிலாம் வந்து ஒரு பர்சனல் லைஃபோடையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் அது வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். அது ஒரு ரசிகர் மனப்பான்மையாக பார்க்கும்போது ஒரு ஹை மொமெண்ட்டை கொடுக்கன்றதுனால அதெல்லாம் வச்சிருக்காரு. ஒரு டோட்டலாகவே வந்து அவர் வந்து குழப்பி விட்டுருக்காருல்ல. நீ என்னடா இது என்ன கதை கெஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு ட்ரைலர் உருவாக்கிருக்குல்ல, அதுவே ஒரு பிரில்லியண்டான ஒரு ஐடியாவாக நான் பார்க்குறேன். அதை என்ன கதைன்றதெல்லாம் அவர் சொல்லலை, ரிவீல் பண்ணலை. நான் ஒன்றத்தை சொல்கிறேன், அதை வச்சு நீ ஒன்று கெஸ் பண்ணிக்கொன்ற மாதிரி ஒரு ட்ரைலர் கட் பண்ணியிருக்காருல, அதுவே ஒரு பிரில்லியண்டான ஒரு மூவ். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ரெடி பண்ணாங்க, அது வேண்டாம், அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது, இதில் நம்ம வேறு மாதிரி காட்டணும். இது ரெண்டாவது அந்த விஷயம் மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இந்த இப்போ நம்ம பார்க்குற ட்ரைலரு இது ஃபேன்ஸை பிடிச்சிருக்கு, ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுறான். எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேன்ஸை திருப்திப்படுத்தணும். அது படுத்திருச்சுனாலே வந்து அந்த படம் வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் கொடுக்கும். இது இல்லைனா கூட தளபதி படத்துக்கு இது தேவையில்லைன்னு வச்சிங்களேன். அவர் முகத்துக்காகவே தேட்டருக்கு லட்சக்கணக்கான பேர் வரப்போகிறான். உங்களுக்கு அவரோட சுமார் படங்களே வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் 100 crores மேலே வந்து கிராஸ் பண்ணுதுன்னும் போது சும்மா ஒரு டூல், இது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி பாருங்கப்பா, இதுக்கான ஒரு முன்னோட்டம் இதுன்ற மாதிரி ஒரு ட்ரைலர் வந்து ஒரு ஹை பாயிண்ட்டை கொடுத்துருக்கு. உங்களுக்கு வியூஸு லைக்ஸ்னு அள்ளிக்கிட்டு போகுது. உங்களுக்கு 24 hours பயங்கர ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இப்போயே வந்து 40 லட்சம் வியூஸ்க்கு மேலே தமிழ் வெர்ஷன் மட்டுமே 40 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு 15 லட்சம் லைக்ஸ்க்கு மேலே போயிட்டு இருக்குன்னும் போது அது தளபதிக்கு உண்டான ஒரு மாசு. அது ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, அது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் அது பிடிச்சிருக்குன்னும் போது இன்னும் அது உங்களுக்கு நல்லா பார்த்துங்க. நார்மலான ரிவ்யூ வரக்கூடிய தளபதி படங்களே வந்து இந்த அளவுக்கு ஒரு கலெக்ட் பண்ணுதுன்னும் போது இன்னும் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் 100% பாசிட்டிவ் ரிவ்யூ வரக்கூடிய ஒரு படம் என்ன மாதிரி ஒரு ஓப்பனிங் கொடுக்குன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் எவனும் பார்த்துறாத ஒரு கலெக்ஷனு, ஒரு விஷயத்தை வந்து கோட் படம் ஏற்படுத்த போகுதுன்றதை மட்டும் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் என்னதான் தளபதி வந்துட்டு மாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலுமே வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஒரு கிளாஸான ஒரு ஏஜென்ட்டாக தான் காட்டியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு கௌதம் சார் வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு அவரோட பண்ணுறதா இருந்தது. லுக் கூட வந்துட்டு ரிவீல் ஆயிருந்தது. இப்போ வந்துட்டு பல வருஷம் கழிச்சு அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜானரால பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு புது விதமான ஒரு ஸ்பை த்ரில்லராக பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்பை த்ரில்லராக ஒரு ஸ்டைலிஷான ஒரு படமாக தளபதி லுக்கே வந்து நம்ம மாசாக காட்டணுன்ற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காரு. அந்த யோகான் மிஸ் ஆயிடுச்சுன்ற ஒரு ஃபீல் இருந்தது. நீங்கள் சொல்லும் போது எனக்கு வந்து அது இப்போ தெரியுது. அந்த ஃபீல் வந்து எங்களை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அவர் கோட் ஷூட்லாம் போட்டுட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அவர் அந்த ட்ரைலர் கட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தெலுங்கு வெர்ஷன்லையும் ஹிந்தி வெர்ஷன்லையும் அந்த ஃபினிஷிங் வந்து மருதமலை வராமல் வேற ஒன்று வரும். அதில் அந்த மிஷன் இம்பாசிபிளோட பிஜிஎம்லாம் தளபதியே ஹம் பண்ணியிருப்பார். அதெல்லாம் வந்து ஸ்டைலிஷாக காட்டியிருக்காரு. தளபதி வந்து முந்தின படம் பீஸ்ட்லேயும் மாசாக இருக்கும், லியோவில் வந்து வேற ஒரு வேரியேஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் கம்ப்ளீட்டாக வந்து லுக்கே மிரட்டுது. கண்டிப்பாக அந்த ஓல்டேஜில் வரக்கூடிய வந்து என்னங்க வயசாயிடுச்சான்னு சொல்லும் போதே வந்து அதை அப்படி தலைமுடி இப்படிலாம் பண்ணிட்டு வர சில ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து அவருக்கான அந்த யங் லுக்லையும் டிஷர்ட்லாம் போட்டு அந்த டோனிக்கான சில ரெஃபரன்ஸ்லாம் வச்சு அவர் லுக்கும் அவர் அந்த காஸ்டியூம்ஸுமே வந்து ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டீமு அழகாக காட்டியிருக்காங்க தளபதியை. அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த யோகான் அந்த விஷயம் நடக்காதது இந்த படத்தில் அந்த ஸ்பை ஏஜென்ட்டாக இவர் சக்ஸஸ் பண்ண மிஷின்ஸ்லாம் சொல்லும் போது இன்னும் படத்தில் என்னென்ன மாதிரிலாம் லுக்கு வரப்போகுது நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் வெங்கட் பிரபு சார் வந்துட்டு கண்டிப்பாக தோனி ஒரு ஃபேன், அது சிஎஸ்கேவோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் சொல்லலாம். ஸோ சிஎஸ்கேவோட ரெஃபரன்சஸ் நிறைய வந்துட்டு அங்கங்கே காட்டுறாங்க. அண்ட் ஈவன் தளபதி கூட வந்துட்டு அந்த லைக் டிஷர்ட் போட்டு வர மாதிரிலாம் காட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக தோனி வந்துட்டு வரதுக்காகவோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. அது ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, அதுதான் சர்ப்ரைஸ். நீங்கள் அது படத்துலலாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் இப்போயே சொல்லிட்டா எப்படி, அதுதான் அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருப்பாரு. நீங்கள் இதுவும் கேளுங்க, அதையும் சொல்லிடுறேன், இன்னமும் சொல்லிடுறன்ற மாதிரிலாம் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. படம்ன்றது வந்து படமாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். எல்லாமே நம்ம இப்போ சொல்லிட்டா எப்படி இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம், வேற யாராச்சும் கூட வரலாம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி எல்சிவா இல்லையான்ற மாதிரிலாம் நம்ம ஒரு கெஸ் பண்ண இல்லையா லியோ டைமில். அந்த மாதிரி இதில் இன்னும் ஆடியன்ஸை வந்து உங்களை ஒரு இடத்துல வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புதுசாக ஒரு விஷயங்களை காட்டிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காண்டி பல முயற்சிகளை வந்து வெங்கட் பிரபு இந்த படத்தில் பண்ணியிருக்காருன்றதை நான் கேள்விப்பட்டேன். அப்படி இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் உட்காந்து பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஒன்று நினைப்பீங்க, அது வேற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அந்த மாதிரி சில ஸ்க்ரீன் பிளேலேயே விளையாடி இருக்காரு அவர் வெங்கட் பிரபு. அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கிரவுண்ட் போர்ஷன் வந்து படத்தில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்கும். அது படத்தில் அதை நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும். அதில் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க புதுசாக. அது நீங்கள் கிரவுண்டில் கூட பார்த்துருப்பீங்க. தளபதி இப்படி கூப்பிட்ற மாதிரிலாம் சில ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது. ஆக்ஷன் ஓரியன்ட் சீன்ஸாகவே அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அங்கே இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு மோகன் சார் வந்துட்டு பல வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு வில்லனா வந்து நடிக்கிறாரு. ஐ திங்க் இது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம் ஆன்டகனிஸ்டாக நடிக்கிறது வந்துட்டு ஒரு படம். ஸோ அவருடைய போர்ஷன் இந்த படத்தில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் இல்லை, அது ட்ரைலரில் பார்க்கும்போது ஒரு கிளாஸியான வில்லனாக தான் தெரியுறாரு. ஸ்டைலிஷாக தெரியுறாரு மனுஷன். கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், காந்தியே வேஷம் போட்டு இப்போ தான் பார்க்குறன்ற மாதிரி அவரோட டைலாக் உச்சரிப்புகள் ஓன் வாய்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா மேபி அவரோட படங்களுக்குலாம் வந்து வாய்ஸ் யார் கொடுத்தாங்கன்றது தெரியல. அவரோட ஓன் வாய்ஸ் தான். ஓன் வாய்ஸ் தான் போது அவர் சும்மா ஒரு கிளாஸ் ஒரு மாசான ஒரு வில்லனாக தான் காட்டுறாங்க.
மேபி படத்தில் பார்க்கும்போது இன்னும் வேற சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம இவரை தான் வில்லன்னு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டாம். இன்னும் வேற சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. பட் மோகனை பொறுத்த வரைக்கும் அவர் பார்க்கறதுக்கு கிளாஸாக இருக்காரு. நம்ம ஹீரோவாகவே பார்த்து மைக்கு பிடிச்சி பாட்டு பாடின ஒரு மனுஷன் இப்போ வில்லனா நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாருன்னும் போது அந்த 90s கிட்ஸ்க்குலாம் வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்கும். ஒரு ஷாக்காகவும் இருக்கும். அதே மாதிரி அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா. மைக் மோகன்னாலே வந்து பாடல்கள் அவ்வளோ பிளாக் பஸ்டர் மூவிஸ்லாம் அவர் கொடுத்துருக்காரு. அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ்லாம் இன்னும் பழைய ஆட்கள் தளபதிக்கு 6 to 60 வரல இருக்காங்கன்னும் போது இன்னும் இதில் மோகன், பிரசாந்த், பிரபுதேவா மாதிரி 90s கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வருதுன்னும் போது ஆடியன்ஸாக பார்க்கும்போது அது ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். அது நம்ம பார்த்து கொண்டாடிய நடிகர்கள் பிரபுதேவா, பிரசாந்த் எல்லாம் இந்த படத்தில் இருக்காங்கன்னும் போது அது ஒரு மகிழ்ச்சி தானே. தளபதி இருக்காருன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி தான். அதை தாண்டி வந்து இவ்வளோ நடிகர் பட்டாளம் அங்கே இருக்காங்க. லைலா இருக்காங்க, ஸ்னேகா இருக்காங்க, ஜெயராம் இருக்காரு, இன்னும் பெரிய ஒரு நடிகர் பட்டாளமே இருக்குன்றதுனால ஒரு பயங்கரமாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படமாகவும் பார்க்கறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படமாகவும் இருக்கும். ஃபன்னாகவும் சரி, ஆக்ஷனாகவும் சரி, ஒரு ரசிகர் ஒரு புதுசாக பார்த்த ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இல்லையா. அதுவும் வெங்கட் பிரபுன்னும் போது அவர் படங்களை எப்போவுமே ஃபன்னுக்கு குறையே இருக்காது. அதே டைமில் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் சில விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது பயங்கரமாக உங்களுக்கு கிளிக் ஆகும்னு நானும் நம்புகிறேன். டீமும் பயங்கரமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெளியே வரும்போது வந்துட்டு மியூசிக் தான் நிறைய ஆடி வாங்குச்சு. ஃபர்ஸ்ட் டைம் யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு இல்லை ஒழுங்காக பண்ணல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ட்ரெய்லரில் பார்க்கும்போது அதோட பிஜிஎம்லாம் கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா? எந்த மாதிரி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக பிஜிஎம்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் அதுதான் முன்னாடியே சொன்னது தான். நீங்கள் வந்து பாடல்களில் வந்து ஒரு சில விமர்சனங்கள் நீங்கள் வைக்கிறீங்க. எனக்குமே வந்து மாற்று கருத்து இருந்தது. என்னடா பாட்டு இன்னும் கொஞ்சம் மாசாக பண்ணியிருக்கலாமே, பயங்கரமாக பண்ணியிருக்கலாமே என்ற ஒரு மாற்று கருத்து எனக்கும் இருந்தது. அதை வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது சில இடங்களில் பிஜிஎம்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த டைட்டில் கார்டு ஒரு கிளிப்பிங், ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று வரும் உங்களுக்கு. அந்த பழைய தளபதி எல்லாம் கட்ட 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 கட்டன்னு காட்டிட்டு கன் ஷூட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல ஒரு ரேப் போர்ஷன் ஒன்று வருது. அதில் பிரேம்ஜி எல்லாம் பாடியிருக்காரு. அந்த போர்ஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு படத்தில் இன்னும் ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 20 செகண்ட் தான் அந்த கிளிப்பிங் வருது ட்ரைலரில். அந்த டைட்டில் கார்டு காடும் அது ஒரு ரேப் போர்ஷன் வருது. அது யாரோ ஒருத்தர் அந்த பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. பாபா படத்தில் கூட பாடியிருப்பாரு. அவரு பிரேம்ஜி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ராக் போர்ஷன் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில். ஒரு ரேப் மாதிரி பயங்கரமாக அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. தீம் மியூசிக் இன்னும் படத்தில் பயங்கரமாக இருக்கும். ட்ரைலர்லேயே கொஞ்சம் தான் காட்டியிருக்காங்க. அவர் வந்து பிஜிஎம் கிங்கு. யுவன் சங்கர் ராஜா பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் பிஜிஎம்னாலே யுவன் சங்கர் ராஜான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆர்ஆர் ஒர்க்கு, பிஜிஎம் ஒர்க்லாம் வந்து டாப் நாட்சில் பண்ணியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக வந்து யுவன் சங்கர் ராஜா இந்த இடத்துல டிசப்பாயின்ட் பண்ண மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ ஜெனரலாக பொதுவாக தமிழ் சினிமா பார்க்கும்போது வந்துட்டு கமல் சாருக்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு தலைவருக்காக இருக்கட்டும், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டைட்டில் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் தளபதிக்கு வந்துட்டு படத்துக்கு கூட அது மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு அவரோட கடைசிக்கு முந்தின படம் அப்படிங்கும்போது வந்துட்டு இதுதான் அவருடைய கடைசி டைட்டில் கார்டாக இருக்குமா, இல்லை இதுக்கப்புறம் வேறு ஏதாவது சேஞ்சஸும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை? அது என்னன்னா ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக பார்க்குறாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு வேரியேஷன் கொடுத்தாரு. லியோக்கு வந்து ஒரு டைட்டில் கார்டு கொடுத்தாரு. இதுதான்டா பயங்கரமாக இருக்குன்னு நம்ம நினைக்கும் போது அப்படியே வந்து கோட்டில் வந்து இதை விட பயங்கரமான ஒரு டைட்டில் கார்டை கொடுக்குறாங்க. அது வந்து ஃபேனாக நம்ம புதுசாக ஃபேனை வந்து ரசிகர்கள் வந்து என்கேஜ் பண்ணணும். அட்லி ஒரு விஷயத்த பண்ணார். அது கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அது பயங்கரமாக இருந்தது. சரி, இது ரொம்ப நாளாக இருக்கே, இதை நம்ம கொஞ்சம் மாற்றி பண்ணுவோன்றதுக்காண்டி லோகேஷ் கனகராஜ் ஒரு விஷயத்த பண்ணார். அது வந்து எப்படி சொல்ல, ஒரு காமிக்கலாக ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. அந்த முகங்கள் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா கண்ணும் வந்து ஒன்று அடிக்கிறது. ஒரு ஃபேனாக பார்க்கும்போது ஆஹா தலைவனுக்கு, ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு ட்ரேட்மார்க்காக அது அமைஞ்சுது. அண்ணாமலை அந்த பிஜிஎம் போட்டுட்டு அது எப்பவுமே வந்து அது மாறாமல் இருந்தது. அதை மாற்றணும் ட்ரை பண்ணாலும் நிறைய பேருக்கு அது ஒட்டலை, ஏன்னா அது பழகிடுச்சு. நாங்களும் வந்து தளபதி விஜய்னு வரும்போதுலாம் அந்த கில்லி இது ஒன்று இப்படி திரும்பி நடந்து வர மாதிரி ஒன்று ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கில்லி விஜய் அந்த பிளாக் டிஷர்ட் போட்டு இப்படி திரும்பி நடந்து வர மாதிரி தான் ரொம்ப வருஷமா இருந்தது. அதை ஒரு சில படங்களில் மாற்றினாங்க. முருகதாஸ் ஒரு விஷயத்த பண்ணாரு. அதுக்கப்புறம் அட்லி ஒரு விஷயத்த பண்ணாரு. லோகேஷ் அது ஃபேன்ஸாக பார்க்கும்போது அது என்ஜாயபிளாக இருக்குது. அது பார்க்கும்போது ஒரு ஹை பாயிண்ட்டை கொடுக்குது. இந்த டைட்டில் கார்டு பயங்கரமாக இருக்கேப்பான்னு சொல்ல மாதிரி லியோக்கு இருந்தது. அதையே வந்து இப்போ திரும்ப வந்து கோட்டுக்கு வந்து வெங்கட் பிரபு வந்து ஒரு ஸ்பெஷலாக எங்கள் அண்ணனுக்கு நான் பண்ணுறேன் பாரு, என்னடா அட்லி தான் பண்ணுவாரா, நான் பண்ண மாட்டேன், எனக்கும் அவர் அண்ணன் தாண்டான்ற மாதிரி அந்த நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து ஒரு ஹைலைட்டான இமேஜ் பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, அப்படியே ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் டைட்டில் கார்டு. இதுக்கு மேபி எச் வினோத் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, நான் பண்ணுறேன் பாரு, எச் வினோத் வந்து கூட வேற ஒரு புதுசாக ஒரு விஷயத்த பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா தானே இருக்குது பார்க்கறதுக்கு. உங்களுக்கு இது இல்லையே அதுவே இருந்திருக்கலாமே தோணுனா நம்ம இதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கலாம். ஒன்றுத்தை விட ஒன்று பெட்டராக இருக்கும்போது இதை என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அது எல்லா டைட்டில் கார்டுமே வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட்டபிளான அக்செப்டபிளாகவும் அதுக்குன்னு இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க தலைவா. இப்போ நீங்கள் லியோவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைட்டில் கார்டுக்காகவே ரத்னா அவர்களும் சரி, லோகேஷ் கனகராஜ் அவர்களும் சரி உட்காந்து அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது மாதம் ஒன்று கொடுக்கணும், டைட்டில் கார்டுக்காகவே நான் படத்துக்கு போவேன்டான்ற மாதிரிலாம் ரத்னா அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க.
நம்ம ஒரு படத்தை ப்ராடக்டை கொடுக்குறோம், ரசிகன் நம்பி வந்து உக்காடுறான், அவனுக்கு ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை நம்ம காட்டணுன்றதுக்காண்டி ஒரு மெனக்கடல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மெனக்கடல் நம்ம பாராட்டணும். அது தளபதி படங்கள் ஒன்று வரும்போது நம்ம நேசிக்கிற ஒரு நடிகரை நம்ம வச்சு டைரக்ட் பண்ணுறோம். இப்போ எப்படி கார்த்திக் சுப்புராஜ் வந்து தலைவர் வச்சு படம் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போடுறாரு, நான் இன்னும் மாசா காட்டுறேன் எங்கள் தலைவர்ன்ற மாதிரி அவருக்கு பிடிச்ச நடிகர்கள் காட்டும் போது ஒரு மெனக்கடல் இருக்கும்ல. அட்லி எப்படி தளபதியை ப்ரெசென்ட் பண்ணாரோ அந்த மாதிரி வந்து வெங்கட் பிரபுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் விஜய் நான் எப்படி பார்த்தேன், அஜித் சார் ஒரு விஷயத்த காட்டினார் இல்லையா மங்காத்தால, அந்த மாதிரி நான் வந்து அஜித் சாரோட டைட்டில் கார்டு 50வது படம் வித்தியாசமா இருக்கும். எல்லா படங்களோட போட்டோ வந்து ஒரு காயின் மாதிரி வரும், நீங்க பார்த்துருப்பீங்க, மங்காத்தால காட்டியிருப்பாரு. அந்த மாதிரி விஜயனுக்கும் அவரை பார்த்தே வளர்ந்தவன் நான், அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தேன். இப்போ அவர் 13 வருஷம் காத்திருப்பு, எப்போடா நான் தளபதி வச்சு படம் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷன். பல பேட்டிகளை சொல்லியிருப்பார் வெங்கட் பிரபு அவர்கள். அவர் வந்து இப்போ ஒரு விஷயத்த பண்றாருன்னும் போது எங்க அண்ணனுக்கு நான் பண்றேன் பாருன்ற மாதிரி ஒரு டைட்டில் கார்டு தெளிவா வந்துட்டு வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அதை தான் சொல்றேனே, நேசிக்கிற ஒருத்தரை நாங்கள் திரையில காட்ட போறோம் போது அதற்கான ஒரு மெனக்கடல் அவங்க போடுறாங்க. அது ரசிகர்களையும் திருப்தி படுத்துருச்சுன்னா அது ஹை பாயிண்டா அமையுது. இது பயங்கரமா திருப்தி படுத்திருக்கு. அதை தானே கட் பண்ணி எல்லாம் ஸ்டேட்டஸா ஸ்டோரியா வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ மாஸ்டராக இருக்கட்டும் இல்லை எந்த படமா இருக்கட்டும், தளபதியோட வந்துட்டு மக்கள் செல்வன் நடிக்கிறங்காட்டி அவருக்கான அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற அந்த டேகோட போட்டால் பெட்டரா இருக்குன்னு சொல்லி அவர் வந்து சஜஸ்ட் பண்றாரு, போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு பிரசாந்த் சார் நடிச்சிருக்காரு, பிரபுதேவா சார் இருக்கும் போது அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். எப்பவுமே இருக்கும். மாஸ்டருக்கும் அவர் கூப்பிட்டு சொன்னது தான் அது. நீங்க ஃபர்ஸ்ட் அவர் பேரை போடுங்க, அப்புறம் என் பேரை போடுங்கன்னாரு. ஜில்லால வந்து மோகன்லால் பேரை ஃபர்ஸ்ட் போடுங்க, அதுக்கப்புறம் என் பேரை போடுங்கன்னு. அதெல்லாம் வந்து அவங்களுக்கான மரியாதை என்னவோ அதெல்லாம். இப்போ நீங்க அந்த விகடன் பேட்டியில நீங்க பார்த்துருப்பீங்க, வெங்கட் அவர்கள் வந்து விகடன் பேட்டி கொடுத்தாரு, பா நீ மோகனை உள்ள கொண்டு வர, மோகன் சாரை கொண்டு வரும்போது அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதே மாதிரி பிரசாந்த் பிரபுதேவா எல்லாம் வராங்கன்னும் போது அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கா, சும்மா ஏதோ போடுறோன்னு போடக்கூடாது, எல்லாம் வந்து கேட்டிருக்காரு தளபதி. அவங்களுக்கான முக்கியத்துவம் என்ன, அவங்க கேரக்டரேஷன் என்ன, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு அந்த கேரக்டர்ன்றதுனால தான் அந்த படத்தில் அவங்க வந்திருக்காங்க. தளபதி அது கேட்டிருக்காரு, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்கான்றது மாதிரி. அதனால அந்த பேர்கள்லாம் வரும், அதெல்லாம் பெருசா பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அவங்களுக்கான முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து டைட்டில் கார்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாத்தையும் தாண்டி எப்படிதான் வந்துட்டு இவர்கிட்ட நம்ம வெங்கட் பிரபு கிட்ட கேட்டார், ஆடியோ லான்ச் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு கேட்கும்போது வந்துட்டு அவங்க அர்ச்சனா அவங்க சொன்னாங்க வந்துட்டு இப்போதைக்கு அது கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு கண்டிப்பாக இருக்குமா, இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லை, மாநாடு எங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க இப்போது தளபதி அவர்கள் வந்து இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் ஏறக்கூடிய மேடைகள் எல்லாமே வந்து இனி பார்க்க அரசியல் மேடைகளாக தான் பார்ப்பாங்க. இப்போ சினிமா இப்போ ஓகே கோட்டுக்கு நீங்கள் ஆடியோ லான்ச் வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ ஏறக்கூடிய மேடைகள் எல்லாமே சினிமா மேடையாக இருக்காது, அரசியல் மேடையாக இருக்கும். அந்த இடத்துல அரசியல் பேசுறதும் சரியாக இருக்காது. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போயிட்டு வந்து அரசியல் பேசுறது சரியாக இருக்காது. அதனால் வந்து எனக்கு தெரிந்த வரைக்கும் ஆடியோ லான்ச் நடப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா அடுத்த மாதம் செப்டம்பரில் வந்து உங்களுக்கு மாநாடு பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க, அது பிரம்மாண்டமாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி எதுக்கு இது வேண்டான்ற மாதிரி கூட நினைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லை மாஸ்டர் படத்துக்கு பண்ண மாதிரி ஒரு இண்டோர் ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி கூட நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எங்களுக்கு அது தேவை கிடையாது, விஜய் படம் வருதுன்னு சொன்னாலே போதும்னு வச்சுங்களேன். பட் இது ஒரு சோகால்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அவருடைய படங்களையும் தாண்டி குட்டி ஸ்டோரிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. நாங்கள் கோட் சக்ஸஸ் மீட்ல சந்திக்கிறோம் தலைவா, அதில் என்ன இருக்கு, நாங்கள் இப்போ அடுத்த 2 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து இனி தளபதி விஜய் பற்றி மட்டும் தான் பேச போறீங்க. இது இன்னும் 2-3 நாளில் கொடி லான்ச் இருக்கு, அடுத்து வந்து படம் ரிலீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மாநாடு இருக்கு, அதுக்கப்புறம் எங்களுக்கு கோட் சக்ஸஸ் மீட்னு அடுத்த 2-3 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்டு ஒரு ஃபீஸ்ட்டு இருக்கு. அதனால வந்து படையல் தான், காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் அப்கமிங் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் போது, நாங்கள் இப்போ லியோக்கு பண்ணோம், ஆடியோ லான்ச் நடத்த முடியல, சக்ஸஸ் மீட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மாநாடு ப்ளஸ் சக்ஸஸ் மீட் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கலாம். இது ஒரு ஈவெண்ட்டாகவும் அது ஒரு ஈவெண்ட்டாகவும் நடக்கலாம். காத்திருங்கள், பல சர்ப்ரைஸ்கள் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் இனி. ஓகே, அடுத்தது வந்துட்டு ஹெச் வினோத்தோட படம் பண்ண போறாரு அப்படிங்கும்போது வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு யோசிக்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கான ஒரு ஃபிலிமா இருக்குமா, ஒரு ப்ரொபகண்டாக்கான ஒரு ஃபிலிமா இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும் ஹெச் வினோத்தோட? அவர் பொலிட்டிக்கலான மைனேஜ் பண்ணணும்னு சொன்னா வெங்கட் பிரபு வச்சு ஒரு அரசியல் கதை பண்ணிட்டு போயிருக்கலாம். அவர் வந்து அப்படிலாம் பார்க்கல, அப்படி இப்போ நினைக்கக்கூடிய ஆளும் கிடையாது. இதில் இந்த டைலாக வைங்க, இது என்னோட கட்சிக்கும் என்னோட அரசியல் பிரவேசத்துக்கு ஒரு அச்சாணியா இருக்கும், பயன்படுத்திக்கணும்னு நினைச்சா பண்ணலாம். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள்லாம் மோதிரம் போறது வந்து கொடி காட்டுறதுலாம் நிறைய பண்ணாங்க. அவர் எப்பவுமே வந்து தன்னோட ஆடியன்ஸ்க்கு உண்மையா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் தளபதி விஜய் அவர்கள். இன்னைக்கும் இப்போ நினைச்சிருந்தா அட்லியை கூப்பிட்டு வச்சு ஒரு மாசான ஒரு கமர்ஷியல் படம், இப்போ ஜவான்ல எப்படி சொல்ல சோஷியல் இஷ்யூஸ்லாம் வச்சு பண்ணாரோ அந்த மாதிரி அட்லியை கூப்பிட்டு இன்னொரு பயங்கரமான ஒரு கதையை, ஒரு அரசியலுக்கு தேவையான சில விஷயங்களை போட்டுட்டு பண்ணியிருக்கலாம். வேண்டாம், இந்த இடத்துல கடைசி படமா இருந்தா கூட ஆடியன்ஸ்க்கு புதுசாக ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இல்லையா, அதுவே பாராட்டலாம் நம்ம. ஏன்னா கடைசியாக லாஸ்ட் ஒரு டிகேட்டாவே காவலனுக்கு பிறகு வந்த படங்களில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும், ஒவ்வொரு கதைகளும் வேற வேற கதைக்களங்கள் இருக்கும். ஒரே மாதிரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க லாஸ்ட் 10 இயர்ஸாக.
அதனால இப்போ கடைசி படம்ன்றதுனால சரி கடைசி படம் மாசம் ஒன்று பண்ணிடலாம், அரசியல் ஒன்று பேசிடலாம், எவனுமே சரி கிடையாது, நான் ஒருத்தன் தான் ஒழுங்குன்ற மாதிரிலாம் ஒரு படத்தை எடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. அதே நேரத்தில் இவர் எச் வினோத் அவர்களும் அந்த விழா, அந்த விருது வழங்குற விழாவில் என்ன சொன்னார்னா, இது அரசியல் கதை கிடையாது, ஒரு சாதா கமர்ஷியல் படம் தான்ற மாதிரி அவரும் டிக்ளேர் பண்ணிட்டாரு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அவர் நினச்சா பண்ணியிருக்கலாம், ஆனால் அப்படி பண்ணக்கூடிய ஆள் எங்கள் தளபதி கிடையாது. இதை சொல்லி நான் மக்களை போயிட்டு கேன்வாஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து நின்னாலே மக்கள் ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க, சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அவர் பேசினாலே கூட்டம் விட்டு ஏற போகுதுன்றதுனால இதை ஒரு டூலாக பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம், இந்த பப்ளிசிட்டி அவருக்கு தேவையில்லைன்னு தான் இந்த இடத்துல ஒரு ரசிகனாக நான் பதிவு பண்ணுறேன். பார்ப்போம், என்ன வேணாலும் நடக்கலாம். எச் வினோத் மேலே நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு என்ன ஒரு தீரன் மாதிரியோ ஒரு சதுரங்க வேட்டை மாதிரியோ ஒரு எங்கேஜிங்கான ஒரு படம், விறுவிறுப்பான ஒரு படமாக கொடுத்தாருன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சி தானே. ஓகே, கண்டிப்பாக. இப்போ வந்துட்டு அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தீங்க, ஒரு ரசிகனா வந்துட்டு கடைசி படம் சொல்லும்போது அந்த ஒரு ஏக்கம் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு எப்பயாவது ஆஃப்டர் லாங் டைம் திரும்பி தளபதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏதாவது கேட்டாங்களா? இல்லை, அது காலம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து முடிவு எடுத்துட்டாருன்னா பேக் அடிக்கிற ஆளே கிடையாது எங்கள் ஆள். ஏன்னா அவர் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாருன்னா இறங்கிடணும். அதனால தான் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அவர் இருக்கக்கூடிய ஒரு பீக்கில் வந்து இதை விட்டுட்டு வராருன்னும் போது அவரோட நோக்கத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். அவர் அரசியலில் இறங்குறாரு, அவர் சேவை பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த மக்கள் எனக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. நான் வந்து சினிமாவில் ஒரு சின்ன இடத்துல இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். என்ன நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆக்கி வச்சிருக்கீங்க, நான் போதும், நான் பார்த்துட்டேன், வெற்றி தோல்வி எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டீங்க, எனக்கு நீங்கள் பண்ணீங்க, நான் உங்களுக்கு ஒரு திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன்றது ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் அரசியலுக்கே வராருன்னும் போது மக்கள் ஆதரவு எப்படி இருக்குது, அவரை வந்து என்ன மாதிரி ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்றதெல்லாம் பொறுத்து தான். அவர் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டார். அவர் அறிக்கையிலே தெளிவாக சொல்லியிருப்பார், 2 படம் இருக்குது, முடிச்சுட்டு நான் வரேன், இதுக்கு மேலே படம் பண்ண மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டாரு. காலம்தான் பதில் சொல்லணும். அவர் வந்து நாளைக்கு மக்கள் கிட்ட போய் சந்திச்சு மக்கள் அவர் ஆதரவு தெரிவித்து அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்மளை ஆள்ற இடத்துல கூட அவர் உட்காரலாம். கண்டிப்பாக பிரதர். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ கோட், அதாவது செப்டம்பர் 5 வரப்போகுது. அதுக்கான காத்திருப்பு, அதுக்கான வெயிட்டிங் நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்கும். உங்களோட பேச ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக படம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைப்போம். மிக்க மகிழ்ச்சி. Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.